ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பார்க்கலாமாங்க. ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் கொஞ்சம் பெருசாக தேய்ச்சி போட்டு எடுத்துக்கிட்டு அதை வந்து நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நூடுல்ஸ் சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். எண்ணெய், அதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா லைட்டாக ஒரு வாசத்துக்காக போட்டுக்கிட்டேன், டேஸ்ட் நல்லாயிருக்குன்றதுக்காக. அப்புறம் வந்து அது கூட ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின கேரட்டு, கொஞ்சோண்டு பட்டாணி, அப்புறம் கையில் கிடைக்கிற மசாலா எல்லாம் போட்டேன். கொஞ்சம் காஷ்மீரி தூள், அப்புறம் மல்லித்தூள், கொஞ்சம் வீட்டில் நம்ம அரைப்போம்ல அந்த மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி வெட்டி வச்சுருந்த சப்பாத்தியும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டேன். ஃபஸ்ட்டே வந்து பட்டாணியை நல்லா வேக விட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கியாச்சு. எனக்கு வந்து இது வந்து பாப்பாவுக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி உப்புமா தான், ராகி சேமியா இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சோண்டு வெந்நீர் ஊற்றி ஒரு 3 மினிட்ஸ் விட்டுட்டு அதை அப்படியே வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா உதிரியாக பொலன்னு இருந்துச்சு. இதுதான் நைட்டு டிஃபன். இது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும், சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்யலாம். இந்த சப்பாத்தி நூடுல்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று காலையிலேயே சப்பாத்தி கொடுத்ததுனால மறுபடியும் சப்பாத்தி கொடுத்தா திட்டுவா அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்து புரோட்டா மாதிரி முட்டை கூட இருந்ததுன்னா உடச்சி ஊற்றி கொத்து புரோட்டா மாதிரி பண்ணலாம். அந்த டேஸ்ட் வரும். முட்டை உடச்சி ஊற்றினா அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஆனால் முட்டை இல்லாதனால இந்த மாதிரி பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.